அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படிங்கிற நிஃப்டி பார்க்க போகிறோம். இன்றைய தினம் நம்மளுக்கு 24,228 24,228 அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு வர்த்தகமாயிட்டு இருக்காங்க. நேரம் 7:12 அடிப்படையில். நேற்று நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் எங்கே க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். 24,161. அப்போ நம்மளுக்கு ஒரு 70 புள்ளிகள் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு இந்த இடத்துல தென்படுகிறது. அப்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு குறைந்துள்ளது. அதற்கு காரணமாக நம்ம பார்த்துட்டு வந்தது நிஃப்டியோட அட்டவணை. இன்றைய தினம் நம்மளுக்கு வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இருக்குது. நாளை தினம் சந்தை விடுமுறை என்பதற்காக இன்றைய தினம் தான் நம்மளுக்கு கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது. அதனால் மறந்துவிட வேண்டாம், நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இப்போ இந்த ஆப்ஷன் அட்டவணையில் இது பீச் குதிரை கான்செப்ட் மாதிரி நம்ம 24,300 கால் புட் நம்மளுக்கு அதிக வர்த்தகம் நடைபெற்றிருக்காங்க. முக்கியமாக இங்கே ஆப்ஷன் டேபிளில் என்ன கொடுக்குறாங்களோ அதையை தான், அந்த ஸ்ட்ரைக்கை தான் மிக முக்கியமாக ஜீரோவும் செய்வாங்க அல்லது ஹீரோவும் செய்வாங்க. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வியாபார வடிவமைப்பு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ 24,300 புட் ஆப்ஷன்ஸ் அவரோட கண்ட்ரோல் பிளேசஸில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்கிறதா அவங்க இது பண்ணுறாங்க. இன்றைய தினம் இந்த அட்டவணை மாறுபடும். அப்போ 24,300, 24,200, 24,400 அப்போ இதற்குள்ள சந்தையை முடிப்பதற்குண்டான வேலையில் தான் இப்போ இவங்க இருந்திருக்காங்க. இன்றைய அட்டவணை மாற்றங்கள் ஏற்பட்டு அதில் நம்மளுக்கு ஏதேனும் ஷார்ட் கவரிங்கோ ப்ராஃபிட் புக்கிங்கோ இருந்தால் மட்டும்தான் ஹீரோ ஜீரோ இம்பேக்டட் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு ஓடிஎம் ஆப்ஷன்ஸே நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் மோடில் தான் இருக்கிறாங்க. நிஃப்டி கம்பேர் பண்ணதை விட பேங்க் நிஃப்டியில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இன்னும் ஜாஸ்தியாக நம்மளுக்கு தென்படுது. கால் சைடு 23ஆம், புட் சைடு 20ஆம் இருக்காங்க. இது இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 20க்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னாலே இன்னும் நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நல்ல ஆக்ஷன் மோடில் இருக்கிறதுனால ஒரு ரேஞ்ச் நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட ஓடிஎம் ரேஞ்சே நம்மளுக்கு அதிகமான ஆக்டிவில் இருக்க போகிறாங்க. அப்போ நம்மளுக்கு இது 9:15 3:30க்குள்ளே சந்தை முடிகிற நேரம்னா அப்போ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கடைசியில் நம்மளுக்கு ஜீரோவாக மாறிடும். அப்போது இந்த இடங்களில் 12 மணி மட்டும் எப்படி இருக்கிறாங்க, அதற்கு முன்பு எப்படி இருக்காங்க, அதற்கு பின்பு எப்படி இருக்காங்க பார்க்கணும். இது ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஆக்ஷன் மோடில் இருக்கிறனால ஒரு 12 மணி வரையே தள்ளி இருக்கிற ஸ்ட்ரைக்ஸே கரையிறது கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு 12 மணிக்கு மேலே தான் அது அது கரைதலுக்கு உண்டான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாறுபடும். அதனால் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக் செலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ நீங்கள் அந்த ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷன் மோடில் இருக்கணும்னா அப்போ கண்டிப்பாக மார்க்கெட்டை அந்த இடத்து வரை நகர்த்துவதற்குண்டான வாய்ப்பாக மாறுபடும். ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் இந்த ரேஞ்ச் ஒரு 200 பாயிண்ட்டோட ரேஞ்சுக்குள்ளேயே இல்லை 300 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட்டை மொமெண்டம் பண்ணி நிப்பாட்டுறது. ஆனால் மற்றபடி இது நகர்வுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது. இது பார்த்தா நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கே பார்த்திங்கன்னா 270 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் இருக்காங்க. ஏடிஎம் ஸ்ட்ரைக் இந்த 270 பாயிண்ட்டுங்கிறது நம்மளுக்கு ஜீரோவை நோக்கி பயணம் பண்ணணும். அப்போ ஏடிஎம் ஸ்ட்ரைக்கே நம்மளுக்கு ஒரு 250 டு ஒரு 250லேருந்து 270 மட்டும் வச்சுருக்காங்க அப்படின்னா இது நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கணும். அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நீங்கள் பண்ணணும். பையராக இருந்தாலும் சரி, செல்லராக இருந்தாலும் சரி, இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.